ராகு கேது பயிற்சி. மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள், நிறம் மாறும் கிரகங்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும். கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு, சூரியனோட வீட்டில் கேது. சனி சூரியன் பகை கிரகங்கள். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. இப்போ ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அவர் ஒரு மாதம் ஒரு கட்டத்தில் இருப்பார் அந்த சூரிய பகவான். ஏன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு ராசியில் இந்த சூரிய பகவான். அப்போ கேது பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும்? மாத ஒரு பலன்களாக இருக்கும். ஆனால் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ ராகு பலமாக இருக்கார். அங்கே கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க, எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார்? சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா? இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம், இது சுக்கிரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 20 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பேருக்கு தசாபுத்தி இருப்புகள் 3 வருடம் வரலாம், 6 வருடம் வரலாம், இல்லை 18 வருடங்கள் கூட வரலாம். நான் சென்ற பகுதியில் எடுத்தால் புரியும் அப்படின்றதுனால 10 வருடம் நான் என்னோட கணக்குப்படி நான் எடுத்துக்கிறேன். 10 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வந்தால் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை, 10 + 6 16. 16 வயதுக்கு பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 16 + 10 26. 26 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். சந்திர தசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா படிக்கக்கூடிய காலத்தில் படிப்பில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. ஏன்னா 7ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு, ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய கேது, இந்த 2 கிரகங்களும் வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு வர்றது அவ்வளோ நல்லதா அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா ஜென்ம கேது ஜென்ம ராசியில் பாவ கிரகங்கள் வரும்போது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். நல்லதான்னு கேட்டிங்கனாக்கா இது நல்லது இல்லை அந்தளவுக்கு. ஆனால் கஷ்டத்தையும் கொடுக்காது. தசாபுத்தி ரீதியாக பார்த்தோம்னால் அவ்வளோ கஷ்டத்தையும் கொடுக்காது. நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். இருந்தாலும் வீடு கொடுத்த கிரகத்தை பார்க்கணும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான். அவர் 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக இருக்கிறார் ராசிக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது, இவருக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரிய பகவான், ராசி அதிபதி. இது பெருசாக கெடுபலன்களை கொடுக்குமா அப்படின்னா அந்த அளவுக்கு கொடுக்காது. ஒரு சின்ன சின்ன மன அழுத்தங்களை கொடுக்கும். படிக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். படிப்பு கொஞ்சம் ஒரு சில பேருக்கு தடைகள் வரலாம். நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம், மன அழுத்தத்தை கொடுக்கலாம். படிப்பில் மட்டும் கவனமாக இருந்து படிச்சிங்கனாக்கா எந்தவித பாதிப்பும் கிடையாது. படிப்பு ரீதியாக ஏற்றமே. பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுத்துரும், நல்லாவே இருக்கும். ஒரு சில பேருக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த சந்திர தசை அப்படிங்கிறது இது யார், என்ன தசை அப்படின்னாக்கா ராசிக்கு 12ஆம் அதிபதி தசை. இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர் தான். ஏன்னா சூரியனோட வீட்டுக்கு சந்திரன் நன்மை செய்வார், சந்திரனோட வீட்டுக்கு சூரியன் நன்மை செய்வார். இப்போ சூரியனோட வீட்டுக்கு சந்திரன் யார்? 12ஆம் அதிபதி, விரையாதிபதி. விரையாதிபதி அப்படிங்கிறவர் விரயத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ வீடு கொடுத்த கிரகம் அப்படின்னு பார்க்கறத விட நட்சத்திராதிபதி பார்க்கணும். நட்சத்திராதிபதி யார்? சுக்கிரன். இந்த ராசிக்கு நன்மை செய்வாரா? செய்ய மாட்டார். அவர் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் கோச்சார ரீதியாக உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் அது மாதிரியான அமைப்புகளை இருக்கும்போது அப்போ சந்திர தசை நல்லாவே பண்ணும். ஒரு சிலருக்கு சூரிய தசையே வரலாம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் தசையும் போகலாம் அந்த படிக்கிற காலகட்டத்தில். அது உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து. எதுவாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் இருக்கிறதுனால இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. எந்த தசையாக இருந்தாலும் சரி அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னோட கணக்குப்படி நான் சந்திர தசை நான் எடுத்துருக்கிறேன். இப்போ 21 வயசுல இருந்து இப்போ 25 26 வயசு வரைக்கும் சந்திர தசை வந்துச்சுனாக்கா இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்துரும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி பண்ணிங்கனாக்கா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு, மேல் படிப்பு எது ட்ரை பண்ணாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள். ஆனால் உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துங்க. மன அழுத்தங்களை ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு அவயோக தசையாக இருந்தால் தடை தாமதங்களோடு கொடுக்கும். ஆனால் வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது.
26 வயசுல இருந்து 33 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. என்னோட கணக்குப்படி இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் தசை அப்படின்னாக்கா ராசிக்கு 4ஆம் அதிபதி தசை, ராசிக்கு 9ஆம் அதிபதி தசை, அதாவது பாகிஸ்தானாதிபதி தசை தான் இந்த செவ்வாயோட தசை. இது நல்லாவே இருக்கும், உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராது. வேலை ரீதியாக முயற்சி பண்ணிங்கன்னா வேலையில் நல்ல ஒரு மாற்றம். என்னென்னா இப்போ வண்டி வாகன சேர்க்கை ஒரு சில பேருக்கு கொடுக்கும், உடல் உபாதைகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம், நோய் நொடி பிரச்சனைகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். இப்போ நல்லாவே போயிட்டுருக்குன்னா நல்லாவே போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை வராது. ஏற்கனவே மருத்துவ செலவெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும், பெருசாக பாதிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது உடல்நலத்தை பார்த்துக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. செவ்வாய் தசையில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணத்தெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது இப்போ அஷ்டம சனி, அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்குது. இப்போ அது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். திருமண ரீதியாக கொஞ்சம் ஏற்றத்தை கொடுக்கும். உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்கிறோம் மெயினாக. அது இல்லாத இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்கள் லக்கணத்துக்கு யோகரா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இன்னும் யோகமான தசையாக இருந்தால் மட்டுமே திருமணம் நடத்துறது நல்லது. அவயோக தசையாக இருந்தால் லக்கணத்துக்கு ராசிக்கு யோக தசை தான். அப்போ திருமணத்தை நீங்கள் நடத்தலாமான்னா இந்த அஷ்டம சனி வேண்டாம். ஏன் அஷ்டம சனியை நான் லிங்க் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, எந்த ஒரு தசையும் உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோக தசையாக இருந்தாலும் சரி, இல்லை மறைமுக சுப தொடர்பு கொண்ட தசையாக இருந்தாலும் சரி, இல்லை யோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தாலும் சரி, இப்போ அஷ்டம சனி இருக்கும்போது நான் பொதுவாகவே சொல்லியிருப்பேன், ராகு கேது பயிற்சியோ இல்லை குரு பயிற்சியோ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சியோ எந்த பயிற்சியும் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது, கெடு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த பலன்களாக இருந்தாலும் சரி அது சனி தான் கொடுக்கணும். அஷ்டம சனியில் இருக்கும்போது அவர் தான் கொடுக்கணும். இப்போ வந்து 8ஆம் இடத்துல வந்திருக்காரு, 8ஆம் இடத்துல கர்ம அடிப்படையில் உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கணுமா, நல்லது கொடுக்கணுமா கெட்டது கொடுக்கணுமா அப்படிங்கிறது அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தான் தீர்மானிக்கணும். இந்த அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலங்களில் ராகு கேது பயிற்சி என்னென்னா, 7ஆம் இடத்துல ராகுவும் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் நல்ல பலன்களை கொடுக்குமான்னா ஆல்ரெடி இது நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம், கலத்திர பாவத்தை சொல்லக்கூடிய இடம், உடல்நிலை சம்மந்தப்பட்டதை சொல்லக்கூடிய இடம், நட்பு அதாவது உங்களுடைய நண்பர்களோட வட்டாரம், கூட்டு தொழில், இது மாதிரியான அமைப்புகளை சொல்லக்கூடிய இடம். இங்கே வந்து ராகு பாவ கிரகம் உட்கார்றது, இல்லை வீடு கொடுத்த கிரகம் 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. இந்த இடம்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படும். அப்போது உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துங்க, மனசளவில் கொஞ்சம் பாதிக்கப்படுவீங்க. ஏன்னா கேது ஜென்மராசியில் இருக்கும்போது சந்திரனோட இருக்கிற வீடு, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் ஜென்ம ராசியை கடக்கும்போது பாவ கிரகங்கள் கடக்கும்போது கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுக்கும். நீங்கள் அதுக்கு உண்டானதை நீங்கள் ரெடி பண்ணீங்க. இப்போ தியானம் பண்ணுறது, யோகா, இது மாதிரி நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இல்லை மனசை வந்து அமைதியாக வச்சுக்கிறது, இது மாதிரி எதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது. இப்போ வேலை போயிட்டுருக்கா அது அப்படியே வேலை விட்டுருங்க, நல்லபடியாக போவோம். தொழில் போயிட்டுருக்கா தொழிலும் நல்லபடியாக போவோம். ஆனால் நீங்கள் எதையுமே மாற்றணும்னு நினைக்காதீங்க, அதனால் பிரச்சனைகள் அதிகமாக வரும். மற்றபடி வந்து நல்லாவே போகும். அதனால தான் இந்த ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கணும் அப்படின்றது தான் அது விதி. ஆனால் அது வராமல் பார்த்துக்கிறது உங்களுடைய சுய சிந்தனையை பொறுத்து. வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும். புதுசாக வண்டி வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இது மாதிரியான செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகம் அப்படின்னே சொல்லலாம். பெருசாக கெடுக்காது, கெடுபலன்கள் செய்யாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் மறைமுக சுப தொடர்பு அவயோக தசைகளாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும். மற்றபடி திருமணம் ஆனவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில பேச்சுவார்த்தை, அதாவது வாக்குவாதங்கள் வந்தால் தாழ்ந்து போகிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. 33 வயசுக்கு மேலே 51 வயசு வரைக்கும் ராகு தசை நல்லாவே இருக்கும். பொதுவாக சொல்லணும்னாக்கா உங்களுக்கு ராகு தசை நடக்குது, உங்கள் சுய ஜாதகத்தில் வலுவில்லாமல் நடக்குது, பிரச்சனைக்குரிய இடத்துல இருந்து தசை பண்ணுது, அதாவது அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணுது, கெடுபலன்கள் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை நடத்துது. இது மாதிரியான காலகட்டங்களில் இருக்கும்போது, இது மாதிரியான தசைகள் நடக்கும்போது இப்போ அஷ்டம சனி வருது. இப்போ 7ஆம் இடத்துல ராகு, ஜென்ம ராசியில் கேது. என்னன்னா குருவுடைய பார்வை. இப்போ தான் நம்ம குருவுடைய பார்வையை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் தசா நடத்தக்கூடிய கிரகம் என்ன மாதிரியான தசைகள் நடத்தினாலும் சரி, கோச்சார ரீதியாக கெடுபலன்கள் செய்யக்கூடிய இடத்துல வந்தால் கூட அதுக்கு குரு பார்வை இருந்தால், இல்லை தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு குரு பார்வை இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நல்லா இருக்கும், தெளிவாக நல்லாவே இருக்கும். வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள், ஒரு ப்ரொமோஷன் கேட்டதுன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம், தொழிலில் ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். ஆனால் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். வேறு யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது, இல்லை கடன் அதிகமாக வாங்கிறது. ஏன்னா மனசு தெளிவாக இருக்கும். ஒரு சில டைம் இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தில் கூட ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதிகமாக பணம் வாங்குறது,
வரட்டும் பார்த்துக்கலாம், என்ன நடந்துரு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்தையும் கொடுக்கும். அது மாதிரி கொடுத்து தான் கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். பெருசாக முதலீடு வேண்டாம். தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கா ராகுதசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே போகும். வேலை போயிட்டுருக்கா, வேலை நல்லாவே போகும். இப்போ தான் வேலையில் வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வேலை மாற்றங்கள், அதில் உயர் பதவி கிடைக்கிறது, அது மாதிரிலாம் நடக்கும். என்னவோ அஷ்டம சனி சொன்னாங்க, இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு. ஏன்னா கோச்சாரத்தில் குரு பார்வை, தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு குரு பார்வை அவ்வளோ சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா குருவும் நல்லா இருக்குது. 11ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக பார்க்குறார். சிறப்பான பார்வை. ராகு இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சதய நட்சத்திரத்தில், சொந்த நட்சத்திரத்தில் வருவார் இந்த 7ஆம் இடத்துல இருக்கும்போது. இப்போ குரு இருக்கிறதும் திருவாதிரையில் இருக்கிறார். இப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரியான டைமில் நீங்கள் வந்து ஹெல்த்து மட்டும் பார்த்துங்க. உடல் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் வரும், மன அழுத்தத்தை கொஞ்சம் கொடுக்கும், ஜென்மக்கேது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. இது மட்டும்தானே தவிர நெகட்டிவாக நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க, உடல் ரீதியாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, உங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ராகு தசையில். அதே மாதிரி தொழிலையும் நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, உங்களுடைய கண்காணிப்பில் எல்லாமே இருக்கணும். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க முதல் கொண்டு எல்லாமே உங்களுடைய பார்வையில் வச்சிங்க. எல்லாமே வந்து நீட்டாக வச்சுக்கிட்டிங்கனாக்கா இந்த தசைங்கிறது அந்த அளவுக்கு கெடுக்காது. இந்த 7ஆம் இடத்துல வரக்கூடிய ராகுவும் ஜென்மராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் 51 வயசுக்கு மேலே 67 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யக்கூடியவர் தான், யோகாதிபதி தான். ராசிக்கு 5 கூடையவர், பூர்வ புனி ஸ்தானாதிபதி. அதே மாதிரி அஷ்டம ஸ்தானத்துக்கு வரக்கூடியவர், அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர். அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் இடத்துல சனி இருக்காரு. அந்த சனி பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் கேந்திரத்தில் அவருக்கு. இது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் குரு தசையில். அவயோக தசையாக இருந்தால் கூட ஓரளவுக்கு தப்பிக்கலாம். ஏன்னா குரு பார்வை கோடி தோஷத்தை நிற்கும். என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாம். முயற்சி ஸ்தானத்துக்கு இருக்குது, 7ஆம் இடத்துக்கு இருக்குது. ஹெல்த் ரீதியாக எதனா பாதிப்புகள் இருந்தால் கூட ஒரு சில பேருக்கு விலகும். அதில் ஹெல்த்து நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும். ஹெல்த்து நல்லா இருக்குன்னு நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும். ஏற்கனவே மருத்துவம் எடுத்துகிட்டு வரீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். தொழில் ரீதியாக கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. தொழில் ரீதியாக எந்த ஒரு மாற்றத்தை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது, இல்லை புதுசாக ஒரு தொழில் பண்ணுறது, பெருசாக கடன் வாங்கி பண்ணுறது, இல்லை கடன் வேற ஒருத்தருக்கு கொடுக்கறது, இது மாதிரியான வேலைகளை நீங்கள் செஞ்சீங்கன்னாக்க கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவான முடிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த முடிவு எடுக்காமல் இருந்தால் போதும். நீங்கள் செய்கிற வேலை செஞ்சுட்டு வாங்க. தொழிலில் வந்து எந்த வித மாற்றமும் வேண்டாம், நார்மலாக போயிட்டுருக்கட்டும். ஏற்கனவே கடனில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கடனை கொடுக்கறதுக்கான தொழிலை மட்டும் நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் குரு தசையில். குரு தசை அப்படிங்கிறது உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா உங்கள் வாரிசுகள் வந்து அந்தளவுக்கு வளர்ச்சிகள் இருப்பாங்க. ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, இல்லை அவங்களுக்கு வந்து வண்டி வாகன சேர்க்கை, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இப்படி வந்துடும் குரு தசையில். இதுக்கு ராகு தசையில் சொல்லலாம். இது மாதிரியான அமைப்புகளை இந்த அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுக்கும். ஒரு பக்கம் கெடுக்கும் அப்படின்னாக்கா அது உங்களுக்கு மட்டும் தான் கெடுக்கும். எப்படி கெடுக்கும்? உடல்நிலை தொந்தரவு, நோய் நொடி பிரச்சனை, அது மாதிரி மன அழுத்தத்தை கொடுக்கறது, இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே இருக்கும் இந்த சனி பகவான். 67 வயசுலேருந்து 86 வயசு வரைக்கும் சனி தசை. இப்போ சனி தசை நடக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. ஒரு தொழில் பண்ணுறீங்களா, நீட்டாக ஓரங்கட்டிங்க. ஒரு வேலை பார்க்குறீங்களா, வேலையை நீட்டாக பண்ணிட்டு வாங்க. ஏன்னா வேலையில் வந்து நம்ம வெளியில் வந்துட முடியாது. வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் அழுத்தம், வேலை அதிகமாக இருக்கும், அது மாதிரி இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு, ஜென்ம ராசியில் கேது. இப்போ ஜென்ம ராசி கேது அப்படின்னாக்கா ஜென்ம ராசியை எந்த பாவக்கிரகங்கள் கடந்து போனாலும் கொஞ்சம் சிக்கலை தான் கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும், உடல்நிலை ரீதியாக தொந்தரவுகளை கொடுக்கும். சனி தசை உங்களுக்கு நல்லாவே பண்ணிட்டு வருதுன்னா இந்த பின்னாடி வரக்கூடிய சனி தசை இருக்கு இல்லையா, வாரிசுகளோட வளர்ச்சி தான் நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்காது. உங்களுக்கு தொழில் பண்ணுறீங்களா கொஞ்சம் நஷ்டம் வரும், வேலை பண்ணுறீங்களா வேலையில் கொஞ்சம் மாற்றம், இல்லைன்னா வேலையில் அழுத்தம், இது மாதிரி கூட இருக்கிறவங்களோட நிறைய பஞ்சாயத்தெல்லாம் வரும். இது மாதிரி மன அழுத்தத்தை இந்த சனி பகவான் தசையில் கொடுக்கும். அஷ்டம சனி காலகட்டத்தில் 7ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு அப்படிங்கிறது வீடு கொடுத்த கிரகம் 8ஆம் இடத்துல. ஏன்னா சனியோட வீட்டுக்கு தான் வராரு. நம்ம வந்து அந்த ராகு பகவானை மெயினாக சனியாக தான் பார்க்கணும். சனி பகவான் எப்படி இருக்காரு அந்த நிலைமையை வச்சு தான் உங்களுக்கு ரெண்டுமே நடக்கும். ஒரு பக்கம் நல்லது நடக்கும், ஒரு பக்கம் கெடுதல். நல்லது அப்படிங்கிறது உங்கள் வாரிசுகளுக்கு, கெடுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகள், மருத்துவ செலவு, இது மாதிரி கொடுத்துட்டு வரும். 86 வயசுக்கு மேலே 17 வருடங்கள் புதன் தசை. இந்த புதன் தசை ராசிக்கு 2ஆம் அதிபதி தசை, 11ஆம் அதிபதி தசை. இது நியூட்ரல். இந்த தசைங்கிறது நியூட்ரல். பெருசாக கெடுக்கும் கெடுக்காது, கொடுக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்லா இருக்கும். இப்போ வண்டி வாகன சேர்க்கை, அவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, பிஸ்னஸ் ஐடியா கொடுக்கறது, இல்லை நீங்கள் உதவுறது, அது மாதிரி. இப்போ வீட்டில் யாருக்காவது உடல்நிலை தொந்தரவு, மருத்துவ செலவுகள் எதனா இருந்துச்சுன்னா அந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ கிளியர் ஆகும்.
நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள். இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 7ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவான், ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய கேது பகவான் தசா ரீதியாக நல்ல ஒரு பலன்களை இந்த காலகட்டங்களில் கொடுப்பார்கள். நன்றி.